Hello friends, welcome to GTS Nursery. இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ். ஸோ சாமந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எப்போவுமே வந்து ஒரு 10 கலர்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 22 கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நான் எப்போ வேணாலும் ஆஃபர் என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் இந்த கலர்லாம் கொண்டு வரவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒரு பேர்ல் ஆரஞ்சில் நான் சென்டரில் பார்த்திங்கன்னா மெரூன் வந்த மாதிரி ஒரு கலர், செம்ம சூப்பரான கலர். ஸோ இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன கலெக்ஷன்ஸ், என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் ஆரஞ்ச் வித்து சென்டரில் மெரூன் கலர். பார்க்குறதுக்கு இந்த காப்பர் ஆஸ்டின் ரோஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடில் பேர்ல் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கலர் நான் கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி டிசைனில் இன்னொரு கலர் நம்ம கொண்டு வருவோம் எப்போவுமே, லேவெண்டர் வித் பிங்க் ஷேட் மாதிரி ஒரு கலர் கொண்டு வருவோம். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் தான் அது. ஸோ லேவெண்டர் வித்து பிங்க் ஷேட் மாதிரி ஒரு சூப்பரான கலர். இந்த கலர் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லாவே பாருங்கள். ஸோ இது ரெண்டும் ஒன்றான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதனால தான் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் தான். ஸோ உங்களுக்கு காம்போ வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எல்லோ வித் ரெட்டில் ஒரு டெசி, சூப்பரான ஒரு வெரைட்டி, ரொம்ப சூப்பராக, அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாமந்தி வெரைட்டியில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் என்ன கலர் கொண்டு வந்தாலுமே உடனே சோல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்கின் கலர் சாமந்தி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளவராக பூக்கிற வெரைட்டி. நாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை, எல்லாமே ஹைப்ரிட் தான். நாட்டியில் வந்து எல்லோ கலர் தான் வரும், மேபி எல்லோ, அப்புறம் இன்னும் இது ஒயிட் கலர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. இது எல்லாமே வந்து கட்டிங்ஸு ஹைப்ரிட் வெரைட்டி தான், ஆனால் இதுவும் நல்லா வளரும். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து சில டிப்ஸு நடுவில் சொல்லுவேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தேவை வந்து சாமந்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் ஆட் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு மண்கலவே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி கரெக்டான லெவலில் தண்ணி கொடுக்கணும், அதிகமாகவும் தண்ணி கொடுக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் காய வச்சிடவும் கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கிறது மெரூன் கலர் மினியேச்சர் சாமந்தி. மெரூன் கலர் மினியேச்சர்னாவே அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும், ஏன்னு தெரியல. ஆனால் மினியேச்சர் டைப் தான் நிறைய பூக்கிற வெரைட்டி, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் மினியேச்சர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும், காப்பர் கலர் மாதிரி வரும்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளவர் ப்ளூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மட்டும் 4 ஷேடு இருக்குது, அதாவது 4 வெரைட்டி இருக்குது. மினியேச்சர் அண்டு பிக் சைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஷேடு ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி லைட் ஷேடு வர எல்லோ, அதாவது லெமன் எல்லோ, டார்க் எல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு 4 வெரைட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம டெசி பார்த்துட்டோம் எல்லோவில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃப்ளவர் எல்லாம் எதுவும் ப்ளூம் ஆகாத மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஏதாவது 1-2 தான் ப்ளூம் ஆகிருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வீடியோவில் என்ன காமிக்கிறேனோ சேம் அதே பிளான்ட்டை அப்படியே பேக் பண்ணி அனுப்புவோம், மொட்டுக்களோடு தான் அனுப்புவோம், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி ரொம்ப அதாவது சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் சாமந்தி தான். ஸோ எல்லோ கலர் முன்ன டைம் நான் கொண்டு வந்து பத்தலை, நிறைய பேருக்கு இன்னும் பார்சலே போடாமல் இருக்குது. ஸோ அதனால் எல்லோ கலர் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இது லைட் எல்லோ, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா, லைட் எல்லோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து
டார்க் எல்லோ இருக்குது. நெக்ஸ்ட் மினியேச்சர் எல்லோ. ஓகேங்களா? ஸோ லைட் எல்லோ, டார்க் எல்லோ, மினியேச்சர் எல்லோ. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டெசி எல்லோவில். ஓகேவா? 4 கலர் ஆச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பர்பிள் கலர் அப்படிங்கிறத விட வைலட் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைலட் கலரில் பிக் சைஸாக பூக்கிற வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர். ஸோ இதுவும் சூப்பராக ஒவ்வொரு பிளான்ட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பிளான்ட்டை பற்றி எந்த குறையுமே உங்களுக்கு வேண்டாம், அந்தளவுக்கு சூப்பரான வெரைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க். அதை முன்னே காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ அந்த வெரைட்டி லாவெண்டர் வித் பிங்க் ஷேடு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டாக வேணும்னாலும் கொடுக்குறோம், இல்லை காம்போவாக உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னாலும் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன காம்போ அப்படிங்கிறது. இல்லை எனக்கு சிங்கிள் பிளான்ட் போதும், ஒரே பிளான்ட் வேணும்னாலும் அவைலபிள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க தயார். அதுவே எனக்கு நிறைய பிளான்ஸ் வேணும்னாலும் அதுக்கு சில ஆஃபர்ஸ், சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு டபுள் கலர் சாமந்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்குங்க. பில்லு மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் கலர் சாமந்தி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாமந்தி. ஸோ இது மீடியம் சைஸ், ரொம்ப குட்டியாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இது மினியேச்சர் சாமந்தி. ஸோ இது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் சாமந்தி. நடுவில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வருது. இது பார்க்கவும் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலர் இல்லை மெரூன் கலர் கூட சொல்லலாம். மெரூன் வித் ஆரஞ்சு ரெண்டு மிக்ஸ் ஆனால் எந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு கலர் சைட்லலாம் இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது மெரூன் கலர் மாதிரி. ஸோ சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மினியேச்சர் எல்லோவில். இது வந்து எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் மினியேச்சர் சாமந்தி இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மினியேச்சர் சாமந்தி, லைட் பிங்க் கலர் மினியேச்சர் சாமந்தி. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒயிட் டெசி. இந்த பிளான்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இப்போது எல்லாத்துலேயுமே என்கிட்ட வந்து 10 செடி தான் இருக்குது. ஸோ 10 செட்டு தான் இருக்குது. டோட்டலாக 200 பிளான்ட் தான் இருக்குது. ஒரு 2 டேஸ்க்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற கலர் வேணும் அப்படின்னா நான் வீடியோ போட்டேன்னா அன்றைக்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற கலர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா வந்து சோல்டு ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் கலர் பிக் சைஸ் ஃப்ளவர். சூப்பரான ஒரு வெரைட்டி. நல்லா பெருசாக டெய்லியா ஃப்ளவர்லாம் எப்படி பூக்கும் அந்த மாதிரி ஒரு பெருசாக பூக்கிற வெரைட்டி தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி. இதுவும் பார்த்திங்கன்னா டெய்லியா ஃப்ளவர் பூக்கிற மாதிரி நல்லா பெருசாக பூக்கிற வெரைட்டி. ஸோ சாமந்தியில் பெருசாக பூக்கிற வெரைட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கொண்டு வந்துட்டேன். இப்போ ஓகேவான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒயிட்டில் சென்டரில் க்ரீன் வருதுங்க. ஸோ இதுவும் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொத்தம் ஒயிட்லேயே பார்த்திங்கன்னா 3 or 4 ஷேடு இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கேட்லாகில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ குரூப்லேயும் நான் பிக்சர் சென்ட் பண்ணுறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு. கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும், இவ்வளோ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கும். ஸோ 22 கலர்ஸ் கிடையாது, 22 வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒயிட்லேயே பார்த்திங்கன்னா 3 இல்லை 4 வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் ஷேட்லேயும் 3 வெரைட்டிஸ் இருக்குது. பிங்க் ஷேடில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஒன்று, நெக்ஸ்ட்டு இது, அப்புறம் பிங்க் ஷேட்லேயும் ஒரு 4-5 இருக்குது. எல்லோ ஷேடில் 3 இருக்குது. அந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் வேறு வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 22 கலரில் ஏதாவது ஒரு 20 கலர் நாங்கள் உங்களுக்கு காம்போவாக கொடுப்போம். ஸோ அந்த 20 கலர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த எல்லோ கலர், எல்லோ வித் மெரூன் கலரில் இருக்கக்கூடிய இந்த தேசி பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ
20 பிளான்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 20 பிளான்ட் காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பிளான்ட் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு இந்த 20 பிளான்ட்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு 1-2 பிளான்ட் இருந்தால் போதும், இல்லை எனக்கு ஒரு 10 கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதுவும் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கலர் மட்டும் சேல்ஸுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் 20 கலர் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த கலர் சேல்ஸுக்கு. இது கம்மியாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆஃபர். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச ஆஃபரை நான் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து 50 ருபீஸ்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஓகே. அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். வித்தின் தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டா எதுவுமே தெரியாமல் மொத்தமாக இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன, கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் எப்படி சொல்ல முடியும்? வித்தின் தமிழ்நாடாக இருந்தால் ஒரு கொரியர் சார்ஜ் வருது, அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு கொரியர் சார்ஜ் வருது. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடனே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கலர் வேணும் அப்படின்னா எனக்கு அட்ரஸ் அனுப்பிட்டு இந்த கொரியரில் வேணும். எந்தெந்த கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம்? MSS, ST கொரியர், ப்ரொஃபஷ்னல் கொரியர், இந்த 3 பார்சல் சர்வீஸ்லேயும் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு மேட்டூர் பார்சலில் வேணும் அப்படின்னா 1 பாக்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு 10 பிளான்ஸ் வைக்கலாம். ஓகேங்களா? MSSல வேணும்னா ஒரு பாக்ஸ்க்கு 160 வரும். ஸோ நீங்கள் இல்லை ST கொரியர்லேயோ ப்ரொஃபஷ்னல்லையோ வேணும் அப்படின்னா வந்து கேஜ் கணக்கு வரும். பிளான்ட்டு கேஜ் கணக்கு வரும். ஸோ ST கொரியரில் அப்படிங்கிறப்போ சாயில் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சென்ட் பண்ணுவோம். இதுவே ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படின்னா சாயில் ரிமூவ் பண்ணி கொக்கோபிட் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த கொரியரில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கொரியரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து எந்த கொரியர் பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் உங்கள் ஏரியாவில் எது பெஸ்ட்டோ தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க. மேட்டூர் பார்சல்னால் பேக்கிங் சார்ஜும் பிளான்ட்டுக்கான சார்ஜ் மட்டும் வாங்குவோம். ப்ரொஃபஷ்னல் ST கொரியர்னால் கொரியர் சார்ஜ் எங்ககிட்டயே நீங்கள் பே பண்ணணும். மேட்டூர் பார்சலில் கொரியர் சார்ஜ் ஆஃபீஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீக்கு வந்து யாரெல்லாம் வந்து லைக் பண்ணி ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓரிரு வரிகளில் எனக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து லைக் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓரிரு வரிகளில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களில் யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள 2 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி 2 பேருக்கு வந்து கிவ்அவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு டைம். ஸோ நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். யாருக்கு வேணும்னாலும் இந்த கிவ்அவே பிளான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை. தேங்க்யூ.